வளர்த்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன தெரியும்? என்ன? பக்கிம் சந்திரன் சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம். ஒரு பெண் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கணவன் ஏதாவது பிரச்சனைக்குரிய மனிதனாக இருந்தால் அந்த வீட்டை எப்படி ஒரு அற்புதமான வீடாக மாற்றுவது என்றால் எப்படி இப்சன் எழுதிய டால் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய பொம்மை வீடு என்கிற நாவலை படியுங்கள். உங்களுக்கு அன்பும் மரணமும் அற்புதமாக வரும். பசியினுடைய கொடுமையை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு உணர வேண்டுமா? தோமுசி ரகுநாதன் எழுதிய பஞ்சும் பசியும் என்கிற நூலை படியுங்கள். வாசிப்பினுடைய வகைகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? லியோ டால்ஸ்டாய் எழுதிய சவுண்ட் ரீடிங் படியுங்கள். லியோ டால்ஸ்டாய் எழுதிய குரூப் ரீடிங் படியுங்கள். லியோ டால்ஸ்டாய் எழுதிய விஷுவல் ரீடிங் படியுங்கள். லியோ டால்ஸ்டாய் எழுதிய சைலண்ட் ரீடிங் படியுங்கள். லியோ டால்ஸ்டாய் எழுதிய டீப் ரீடிங் எழுதுங்கள். இந்த 5 விதமான ரீடிங் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய உறவுகளை உயிர்பட செய்கின்ற தத்துவத்தினுடைய யதார்த்தமாக இருக்கும். ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலியை படியுங்கள். Where the mind is without fear and the head is held high, where knowledge is free என்று தாகூருடைய கீதாஞ்சலி உங்களுக்கு அன்பின் சுதந்திரத்தை அடைக்கலமாக தருகிறது. அது மட்டுமல்ல, 24 மணி நேர வேலையை 8 மணி நேர வேலையாக சுருக்குவதற்கான மிகப்பெரிய கம்பசூத்திரத்தை நமக்கு சொல்லித் தந்த கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு அற்புதமான மனிதனின் தாஜ் கேபிட்டல் என்கிற மூலதனத்தை படியுங்கள். மகாத்மா காந்தியின் சத்தியாகிரகத்தை படியுங்கள். இந்த உலகெல்லாம் உயிரிக்க வேண்டும் என்று மாட்டு வண்டியில் இருந்து தள்ளிவிட்டாலும் தண்ணீர் தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவர் வைத்த சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டாலும் பரோடா மன்னருக்கு முன்னாலேயே அவரை செருப்பை கலட்டி அடிக்க வந்தாலும் துப்பாக்கி குண்டுக்கு சுட்டு விடுவேன் என்று லண்டன் லைப்ரரியில் மிரட்டினாலும் எல்லோருக்கும் பொதுவான எல்லா உறவுகளும் வாழ வேண்டும் என்று இந்திய அம்பேத்கர் அவர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படியுங்கள். அப்பொழுதுதான் தெரியும் உறவுகள் என்பது எவ்வளவு உன்னதமானது என்பதை உங்களுக்கு உங்கள் வீடுதோறும் வாசலாக வந்திருக்கும். பாரதியின் கவிதைகளை படியுங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எழுதிய மரண குறிப்பில் சொல்கிறார், இந்த தமிழ் சமூகத்தில் உற்சாகமான உய்விக்கக்கூடிய வார்த்தைகளை தந்த ஒரே நூல் விவிலியம் என்று பேரறிஞர் அண்ணா நமக்கு ரெக்கமெண்ட் செய்திருக்கிற நூல் விவிலியம். விவிலியத்தை படியுங்கள். உறவுகளின் உன்னதம் மேம்படும். இந்த சமூகம் அருமையை சொல்கிறது. ஒரு தொழுநோயாளியினுடைய புண்ணை துடைக்கும் போது கூட அதிலிருந்து வரக்கூடிய நாற்றம் என்பது எனக்கு மனமாக தெரிந்தது என்று 10 லட்சம் கொடுக்க வந்த சித்து என்கிற கிரிக்கெட் வீரருக்கு முன்னால் தன்னுடைய அற்புதமான உறவுகளை பரிபாலனை செய்தார் அன்னை தெரசாவை படியுங்கள். அதே என்பாரா எழுதிய நூல் இருக்கிறது. அது உங்களுக்கு சொல்லும் ஆயிரம் அர்த்தங்களை. அப்படி உயர்ந்த மனிதர்களுக்கு சொல்வதற்காக, உண்மையை சொல்வதற்காக வருகிறது. ஒரு காலத்தில் கூட கோபுரங்களுக்கு வெள்ளை அடித்த மலை உச்சியிலே இருந்த தேனை எடுப்பதற்கு பயன்பட்ட பெரிய லாடங்களை கட்டிக்கொண்டு மேலே வரக்கூடிய விளக்குகளுக்கு வெளிச்சம் தர உயிரிக்க வந்த எங்களது மரக்கால்